ஏம்மா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன். ஏய், நீ என்னடி இங்க வந்து உட்காந்துருக்க? ஏம்மா, ஏம்மா இங்க வந்து பாரு. ஏம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏம்மா, இங்க வந்து பாரு. இதனடி கூட்டா இருக்கு. இவன் எனக்கு இங்க வந்து உட்காந்துக்க. அடியே, உனக்கு இங்க என்ன வேலை? எதுக்கு வந்திருக்க? என்னம்மா நீங்க வீட்டுக்கு வந்தவங்க வாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? இது என்ன மரியாதை? மரியாதையே தெரியாம இருக்கீங்க. நான் எவ்வளவு ஆசையா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்துட்டு நீங்க என்னன்னா இப்படி எரிஞ்சு விடுறீங்க. இங்க பாரு, அங்க எனக்கும் என் மவளுக்கும் சண்டை எடுத்து விட்டது பத்தாதா? இப்ப எந்த மூஞ்ச கொண்டுட்டு இங்க வந்திருக்க? என்ன திமிரு பிடிச்சவள, எதுக்கு இங்க வந்த? ஐயோ அம்மா, எப்ப நான் உங்களுக்கு சண்டை இழுத்து விட்டேன்? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களை பார்த்தே வருஷ காலமாகுது. நீங்க வீட்டு பக்கமும் வர்றது கிடையாது. சரி, ஏதோ கோவத்துல இருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா ஒரேடியா இப்படி வீஞ்சிட்டு இருக்கீங்க. போன பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் இன்னைக்கு உங்களை நேரடியா பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். என்னடி ஏதேதோ லூசு தரமா பேசிக்கிட்டு இருக்க? உன் வளகாப்புக்கு கூட என்ன கூப்பிடல. இப்ப என்னத்துக்கு எந்த மூஞ்ச கொண்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? என்னமா சொல்றீங்க? அனிதாக்கு வளகாப்பு நீங்க பண்ணலையா? ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அடியே, நான் ஓ வளகாப்புக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ அனிதாவுக்குங்கிற? ஐயோ அம்மா, வளகாப்புன்னு சொன்ன உடனே தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏம்மா, எனக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைதான். ஆனா என்ன செய்யறது? இந்த அனிதா 4 பிள்ளைய பெற்று வச்சிருக்கா. எப்படி வளர்க்கறது? இங்க உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும். என்னடி இவ என்ன இல்லாம உளறா? சரி, முதல்ல என்னன்னு கேட்டு தொலை. உட்காந்தாச்சுல, என்னன்னு சொல்லி தொலை. ஐயோ அம்மா, போங்க. உங்க கோபம் அப்படியே அச்சு அசலா அனிதா கிட்ட இருக்கு. நீங்க அவளை பெக்கலன்னு சொன்னாலும் இந்த உலகத்துல யாருமே நம்ப மாட்டாங்க. அவ அச்சு அசலா உங்க பொண்ணுதான். ஏய், நீ வந்த விஷயத்த சொல்லு. சொல்றேன். சொல்லதுக்காக தானே வந்திருக்கேன். ஏம்மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இந்த அனிதா ஏமா இப்படி மாறி போயிட்டா? எப்ப பார்த்தாலும் பாட்டிக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு அவ சுத்த பார்த்தாலே கஷ்டமா இருக்கு. ஏமா, 4 பிள்ளைய பெத்தவ மாதிரியா நடந்துக்கிறா. கொஞ்சம் கூட பிள்ளை வளர்க்கறதுல அக்கறையே இல்ல. என்னமா சொல்லி கொடுத்தீங்க? என்னடி உளற? அவ 4 பிள்ளை பெத்தாங்கிற, அவ பிள்ளைய கவனிக்க மாட்டேங்கிறாங்கிற. நீ பிள்ளைய பெத்த அங்க போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்து கிடக்குற. ஐயோ அம்மா, ஏமா இப்படி பேசுறீங்க? என் பிள்ளையா இருந்தாலும் அவ பிள்ளையா இருந்தாலும் ஒண்ணுதான். அவ பிள்ளைய நான் அப்படிதான் பாத்துக்கிறேன். ஆனா பெத்தவனு கொஞ்ச நேரம் உட்காந்து பிள்ளைக்கு தாய்ப்பாலாவது கொடுக்க வேண்டாமா? அவ இஷ்டத்துக்கு அரைகுறை துணியை போட்டுக்கிட்டு அங்கிட்டு போறதும் இங்கிட்டு போறதுமா அலைகிறா. ஏமா, எத்தனை நாளைக்கு நான் பார்க்க முடியும்? 1000 தான் நான் பார்த்தாலும் பிள்ளைங்களை தாய் பாக்குற மாதிரி வருமா? கொஞ்சமாவது அவளுக்கு புத்திமதி சொல்லுங்க. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஏய், உனக்கு ரெட்ட பிள்ளை பிறந்துச்சின்னு பக்கத்து வீட்டுக்காரி சொல்லிதான் எனக்கே தெரியும். 2 பேரும் ஒரு வீட்டுல தானே இருக்கியே. உனக்கு என்ன பைத்தியமா? உன் பிள்ளைய அவ பிள்ளைங்கிற, அவ ஏதாவது சொல்லிடுறாங்க, அவ பிள்ளைய பார்க்க மாட்டேங்கிறாங்கிற. அவ பிள்ளைய பார்த்து லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருக்கீங்க. நான் லூசுத்தனமா உளருதே? அடியே, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பார்த்தா லூசுத்தனமா உளர்றங்கிற? போங்கம்மா, இப்படித்தான் எப்பவும் காமெடி பண்ற மாதிரி என்னத்தையாவது பேசுவீங்க. நான் சீரியஸா பேசுறதுக்கு வந்திருக்கேன். நீங்க என்னன்னா உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அனிதாவை பார்த்து அட்வைஸ் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? ஒழுங்கா போய் அவளுக்கு புத்திமதி சொல்லுங்க.